வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 நாள் 5 குழம்பு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க 5 நாள் 5 குழம்பு இப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 6 நாள் 6 குழம்பு வச்சுக்காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் 5 குழம்பு தான் வச்சுருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு நான் இன்னொரு வீடியோ 5 நாள் 5 குழம்பு இன்னொரு வீடியோவும் வேறு டிஃப்ரெண்ட் குழம்புல நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வரிசையாக இதை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன குழம்பு வைக்கிறேன்னு புரியும். காராமணியும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். காராமணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1, ஒரு 7-8 பூண்டு பல், 2 தக்காளி பழம், கல் உப்பு தேவையான அளவு, தாளிக்க கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சாம்பார் பொடி, கத்திரிக்காய் ஒரு 4 இது, மிளகாத்தூள் மல்லித்தூள் 2ம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, புளி தேவையான அளவு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே நம்ம வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டு அடுத்தது பூண்டு பல்ல போட்டுடலாம். கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கூடவே 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளியும் அது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே அது கூட நம்ம கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினோடனே குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2யும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துட்டேன். இது கூட நான் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காராமணி குழம்புக்கு சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க காராமணியை அது கூட சேர்த்துக்கலாம். 4 மணி நேரம் ஆகுதுங்க நான் ஊற வச்சு. அதனால் அந்த தண்ணி கூடவே நீங்கள் சேர்த்து குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டைமில். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 4 விசில் எடுத்துடலாம். இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சிங்க. அவ்வளோதாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காராமணி குழம்பு ரொம்ப ஈஸி. நீங்கள் காலையிலே சீக்கிரம் வைக்கணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இதை இறக்கும் போகும்போது தேங்காய் பால் ஊற்றி இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதான், சூப்பராக காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு எப்படி வைக்கலாம், அதுக்கு தேவையான பொருள். வத்தல் இது பார்த்திங்கன்னா கத்தரி வத்தல், சுண்டை வத்தல், மணத்த தக்காளி வத்தல், கொத்தரை வத்தல், இது எல்லாமே வீட்டிலையே போட்டதுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு, புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு, தக்காளி பழம் 1 பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் வறுத்து அது கூட பூண்டும் சேர்த்து நச்சு வச்சுருக்கேன். இதுதான் வத்த குழம்புக்கு ஃப்ளேவரே. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு சீரகம் வறுத்த தவாலே நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 குழிக்கரண்டி. நல்லா வத்தல்லாம் பொரியணும், நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கறிவடகம் தாளிச்சிருக்கேன். கறிவடகம் இல்லாதவங்க கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்குங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அந்த வத்தல் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லா வத்தலும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வத்தல் இருந்தால் கூட நீங்கள் வத்த குழம்பு வைக்கலாம். எல்லாமே என்கிட்ட இருந்ததுனால நான் எல்லாம் போட்டேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வத்தல் தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு வத்தலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா 2 பூண்டு உரித்து எடுத்து போட்டுக்குங்க. இது பத்திய குழம்புங்க. இது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பூண்டு உரித்து போட்டு பால் சுரக்கணுங்கிறதுக்காக இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது காரம் எப்படின்னா 1 கரண்டி மிளகாத்தூள், 1 கரண்டி மல்லித்தூள் போட்டிருக்கேன். கார குழம்புங்கிறதுனால காரம் கொஞ்சம் நிறையா வச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்குங்க. இந்த மிளகு சீரகம் பூண்டு 3 வறுத்து நுணுக்குனது இதையும் போட்டுக்குங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணுமாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வத்த குழம்பு. இது கூட முருங்கைக்காய்
ஒன்று சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் உருளைக்கிழங்கும் கூட ஒன்று வெட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். நல்லா உப்பெல்லாம் சார்ந்து முருங்கைக்காயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது செய்யலாம். குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த குழம்பு பார்த்திங்கன்னா பருப்பு கடைசல். பருப்பு ஒரு கப் எடுத்து தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அது கூட பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றாவே வேக வச்சுக்கலாம். அது கூட பூண்டு ஒரு 5-6 பூண்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், ஒரு 2 பச்சை மிளகா. இதுதான் காரத்துக்கு பச்சை மிளகா. வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. தாளிக்கும் போது 2 பட்டை மிளகா தான் சேர்ப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காரம் இல்லாததுனால. நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம 4 விசில், நல்லா பருப்பு வெந்து மலர்ற வரைக்கும் 4 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்தாலும் நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாக 2 புட்டு சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை, தாளித்து அது பருப்பில் கொட்டிட வேண்டியதான். ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. சட்டுன்னு நீங்கள் செஞ்சு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூட நெய் கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி ரொட்டி கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அது நான் வீட்டிலே இருந்தது தாங்க பறிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக பறிச்சு ஆஞ்சிக்கோங்க. இது கடையிலையும் கட்டாக கிடைக்கும், நீங்கள் அப்படியும் கூட வாங்கிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நாளே இதை கீரையை ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம், மண் எதுவும் இல்லாமல். 1 கப்பு பாசிப்பருப்பு நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வச்சிடலாம். குக்கரில் எல்லாம் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சீக்கிரமே பாசிப்பருப்பு வெந்துடும். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்து மலர்ந்துருச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா இது பொரிச்ச குழம்பு மாதிரி இருக்கிறதுனால காரம் தாங்காது. உப்பும் கம்மியாகவே போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த குழம்பும். அவ்வளோதான். பச்சை வாசனை போடுறதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு சோம்பும் பூண்டும் மிக்சியில் பொடுசாக நச்சு வச்சுருக்கேன். இதை தான் போட்டு தாளிக்க போகிறோம். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து எப்போதும் இப்படி தான் தாளிப்பேன். இதை போட்டுட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து 2 வெட்டி வச்சுக்கோங்க. நான் 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கீரையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கீரை நிறையா இருக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி குழம்புலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்தமாரி கீரையை கழுவி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி பரட்டி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சமாக வந்துடும். வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ குழம்புல சேர்த்துடலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் இதில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு கூட்டு மாரி தான் வச்சுருக்கேன், நான் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5ஆவதாக முட்டை அடை குழம்பு. இது சைவமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க.
நான்வெஜ்ஜாக இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னா, 2 பெரிய வெங்காயம் சாப்பரில் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் நான் வீட்டிலையே வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், 4 முட்டை எடுத்திருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு 1,5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, தாளிக்க வெந்தயம். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு. 2 தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம். முட்டை அடை செய்கிறதுக்கு வெங்காயத்தில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம குழம்புலையும் உப்பு சேர்ப்போம். 2 ஸ்பூன் மிளகு சீரக பொடி. நாட்டு கோழி முட்டைங்கிறதுனால கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பிராய்லர் முட்டை சேர்த்தாக்க மஞ்சத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. முட்டையெல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப வெந்தயம் தேவையில்லை. வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூட வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1,5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஒன்றா எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அது கூட கலந்துடலாம். உப்பு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கரைச்சி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன்னா அடை குழம்புங்கிறதுனால அந்த முட்டை கொஞ்சம் தண்ணியை இழுத்துரும், குழம்பு திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. இப்போ அடை செய்கிறதுக்கு இந்தமாரி சின்ன தவாவில் வச்சு நீங்கள் சின்ன அடையாக கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. கொஞ்சம் பெரிய தவாவை வச்சு ஒரே பெரிய அடையாக சுட்டு அதை 4ஆக வெட்டி கூட நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாக சுட்டு இந்தமாரி 4ஆக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை தவாலேருந்து எடுத்துகிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு அடையாக நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்தமாரி சின்னதாக ஒன்றா கூட ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் பெருசாக போட்டு 4ஆக வெட்டி கூட அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 5 குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.